என்ன மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மகாநதி சீரியல்ல இன்னைக்கு அந்த சின்ன பொண்ணு அம்மு அவளோட உண்மையான அம்மா நம்ம காவேரி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நினைச்சாலே புல்லரிக்குது இல்ல? வாங்க இந்த முழு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு டீடைலா சொல்றேன். எபிசோட் ஆரம்பத்துலயே நம்ம யாழினி பாப்பாக்கு வீட்ல ரொம்ப போர் அடிக்குதுன்னு நர்மதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம காவேரி ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. சரி, யாழினிய நம்ம அம்மு படிக்கிற ஸ்கூலுக்கே கூட்டிட்டு போயிடலாம், அங்க போனா அவ கூட நல்லா விளையாடுவா அப்படின்னு சொல்லி ரெடி பண்ண வைக்குறாங்க. ஆனா இதுக்கு பின்னால காவேரியோட ஒரு பெரிய தவிப்பு இருக்கு. நேத்து ஃபுல்லா அம்மு ஸ்கூலுக்கும் வரல, அவளை பார்க்கவும் முடியலன்னு காவேரி ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ யாழினிய கூட்டிட்டு போற சாக்குல அம்முவ பார்த்துடலாம்னு காவேரி ரொம்ப ஆவலா கிளம்புறாங்க. இது இப்படி போயிட்டு இருக்க நம்ம விஜய் காவேரிக்கு கால் பண்றாரு. அம்மு எப்படி இருக்கா, அவ சாப்பிட்டாளான்னு ரொம்ப அன்பா அக்கறையா கேக்குறாங்க நம்ம காவேரி. ஆனா நம்ம விஜய் எப்பவும் போல அவளை தப்பா புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப கோவமா பேசுறாரு. நேத்து அவளை கண்டுக்கவே இல்ல, இன்னைக்கு எதுக்கு இந்த வேஷம் போடுற அப்படின்னு திட்டி போன வச்சிடுறாரு. காவேரிக்கு இது ரொம்ப வலிக்குது. நான் எப்போமே என் பொண்ணு மேல உசுரத்தானே வச்சிருக்கேன், இவரு ஏன் என்ன இப்படி தப்பா நினைக்கிறாருன்னு ரொம்ப கண்ணீர் விடுறாங்க. அப்புறம் ஆட்டோல போக கிளம்பும் போது அந்த குடும்பத்துல இருக்குற ஒரு பெரியம்மா விஜய் கிட்ட ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்றாங்க. தம்பி, காவேரிய தப்பா நினைக்காத, அவ அம்மு மேல உயிரே வச்சிருக்கா. அம்முவுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே அவ மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு காவேரிக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவ அம்மு கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தா. ஆனா காவேரியோட உண்மையான அன்ப புரிஞ்சிக்காம நீ இப்படி கோவப்படுவது ரொம்ப தப்புன்னு தெளிவா புரிய வைக்குறாங்க. விஜய்க்கும் கொஞ்சம் மனசு மாறுது, காவேரி மேல இருக்க கோவம் கொஞ்சம் குறையுது. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் அம்முவ கார்ல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க நம்ம அம்மு ரொம்ப தெளிவா பேசுறா. அப்பா, நேத்து தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு நான் தெளிவா இருக்கேன். நாம ஒரு பெரிய குடும்பமா இருக்கோம். பசுபதி தாத்தா, யமுனா, நர்மதா, ராகினி அப்படின்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கோம். ஆனா நேத்து எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. காவேரி மிஸ் மேல கூட நான் தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் அவங்கள பார்த்த உடனே முதல்ல சாரி கேட்கணும்னு ரொம்ப அழகா அவளோட மனசுல உள்ள பாரத்தை இறக்கி வைக்கிறா. விஜயும் அத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உனக்கு உன் காவேரி மிஸ்ஸ பார்க்கணும்னா அவங்க வரது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லி அம்முவ ஸ்கூல்ல அனுப்பி வைக்குறாரு. ஸ்கூலுக்கு உள்ள போன நம்ம அம்முவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அங்க நம்ம யாழினி இருக்கா. ரெண்டு பேரும் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. யாழினி சொல்றா, எனக்கு வீட்ல ரொம்ப போர் அடிச்சுதா, அதான் இங்க வந்தேன்னு. அப்புறம் ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம காவேரி ரொம்ப ஆவலா அந்த இடத்துக்கு வராங்க. அம்முவ பார்த்தது தான் தாமதம், ஓடி போய் அப்படியே அன்பா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம அம்முவும் காவேரி, சித்தி என்ன மன்னிச்சிடுங்க, நான் தேவையில்லாம உங்க மேல கோவப்பட்டுட்டேன்னு தேம்பி தேம்பி அழுகுறா. காவேரிக்கு அந்த நிமிஷம் உயிரே திரும்பி வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுது. உன்னை எப்பவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அம்மு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவளை சமாதானம் படுத்துறாங்க. அப்புறம் கிளாஸ்ல எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி பொண்ணு அம்மு கிட்ட உங்க அம்மா இன்னைக்கு வரலையான்னு கேக்குறா. உடனே அம்முவுக்கு புரியுது, நம்ம காவேரி மிஸ் தான் நம்ம உண்மையான அம்மான்னு. என் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்ல, அதனால தான் நேத்து நிகழ்ச்சிக்கு வரலன்னு தெளிவா அவங்க அம்மாக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறா. அந்த நிமிஷம் அம்மு காவேரிய பாக்குற பார்வை இருக்கே, அப்பப்பா எவ்வளோ அன்பு, எவ்வளோ நேசம். காவேரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அம்மு கண்ணிமைக்காம தன்னோட அம்மாவையே அன்பா பார்த்துட்டு இருக்கா. காவேரியும் அத கவனிச்சிட்டு ரொம்ப நிறைவா சிரிக்கிறாங்க. இந்த ஒரு அழகான கண்ணீரோடு தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நம்ம அம்மு காவேரிய தேடி போய் அம்மானு கூப்பிட போறா. அந்த நிமிஷம்
காவேரியோட வருஷக்கணக்கான காத்திருப்புக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுது. ஆனா இது எல்லாம் நம்ம ராகினி, நர்மதா, யமுனா, பசுபதி இவங்களுக்கு தெரிஞ்சா குடும்பத்துல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. ராகினி சும்மாவா இருப்பா? கண்டிப்பா ஏதாவது ஒரு புது பிரச்சனைய உண்டு பண்ணி இந்த அன்பை பிரிக்க பாப்பா. விஜய் எப்போ காவேரியோட முழு அன்பையும் புரிஞ்சிக்கிட்டு அவளை ஏத்துக்குவாருன்னு நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய இமோஷனல் ட்விஸ்ட் எல்லாம் நமக்காக காத்துட்டு இருக்கு.